தக்காளி பருப்பு எல்லாம் போட்டு ரசம் ஊற்றிக்கலாம். ரொம்ப தீய வேண்டாம், லைட்டாக போடும். தண்ணி கொஞ்சம் போதுமான அளவு தண்ணி. వీడియోలో చేస్తాము ఎలా చెప్పి చేసి அடுப்பை வச்சு அப்படியே வைக்க வேண்டியதான். அது கொஞ்சம் கொதி வந்தோடனே இறக்கி வச்சு தாளிப்பு கடுகு எண்ணெய் கடுகு இது ரெண்டு தாளிப்பு வச்சா அவ்வளோதான், ரசம் ரெடி. பருப்பு ரசம். ஒரு டிப்ஸ் இருக்குது ரசத்துக்கு. கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இருந்தால் 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான். ரசம் சூப்பராக இருக்கும். ரசம் சோறு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு ரசம் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு, ரசப்பொடி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, தக்காளி 4 தக்காளி. இது கொஞ்சம் பிழிஞ்சு வச்சுக்கணும் நல்லா கையில். ஈஸியாக தான் இருக்கும் பருப்பு ரசமும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவாங்க ரசம். நல்லா தக்காளி அப்போ தான் அந்த சாறு கீழே இறங்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணலாம், நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் நல்லா. நான் செய்கிறது வந்து சௌராஷ்டிரா ரசம். நாங்கள் அப்படி தான் செய்வோம். நானும் சௌராஷ்டிரா தான், நாங்களும் அப்படி தான் செய்வோம். இப்போ பருப்பு ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய் பூண்டு இடிக்கணும்.